ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம டிஷ்ஷு பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு தேன் குழல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு மாவை இந்த மாதிரி உப்பு போட்டு, வெறும் உப்பு தண்ணி மட்டும்தாங்க நாங்கள் போட்டு பிணையிறது. வெறும் எள்ளு எந்த ஓமம் எதுவும் போடுறதில்ல. அதனால் இந்த மாதிரி பிணைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டு எண்ணெய் நல்லா 90% காஞ்சிருக்கணும். மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணங்கிறத நான் எடுக்கலை. மாவுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி மாவு ரெடி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மாவு பச்சரிசி 4 டம்ளர் எடுத்திங்கன்னா, உருட்டு உளுந்தம்பருப்பு 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா களைஞ்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உளுந்தை நல்லா வெதுன்னு சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சிலலாம் அரைச்சோம்னா நமக்கு நல்லா நைஸாக வராது. ஸோ அதனால் மிஷின் தான், இது முறுக்குக்கெலாம் மிஷின் தான் அரைச்சி எடுத்தாகணும். ஸோ அது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பு போட்டு, வெறும் உப்பு, நீங்கள் சீரகம் ஓமம் இதெல்லாம் போடுவீங்கன்னா போட்டுக்கோங்க. நாங்கள் அதெல்லாம் போடுறதில்ல. ஸோ அதனால் செட்டிநாடு தேன் குழல்னா எதுவும் போடுறதில்ல. உப்பு, கொஞ்சமாக சூடான எண்ணெய் ஊற்றுக்குவாங்க. நான் இப்போ இன்றைக்கி அது கூட ஊற்றலை. உப்பும் தண்ணி மட்டும்தான் போட்டு பிணைஞ்சி இந்த மாதிரி புழிஞ்சிருக்கேன். புளியும்போது பபுள்ஸ் வரும். ஓரளவு பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம், இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கிறிஸ்பான முறுக்கு ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.